இந்த நான்கு எங்களையும் நடந்து கொண்டிருக்கின்றது. வேண்டும் தர்மத்தை காக்க வேண்டும் என்று அதற்காகவே இந்த ஒரு என்ன உதாரணம் கண்ணன் பகவான் பின்னால் தொங்கும்போது நினைச்சேன். ஆமா நாராயணன் என்றால் எப்படி என்றால் எமனும் அணுக மாட்டார். நாராயணன் நாமதெய்வம் பகவானுக்கு எப்படி வந்தது? சரிதான். உலகமே பிரபஞ்சமாக ஏற்பட்ட காலத்திலே அப்படி ஆதாயம் ஒன்றாக மாறிய காலத்திலே இந்த ஜலத்திலே இலைகளெல்லாம் மிதக்கவும் இந்த நாராயணன் மற்றும் ஒரு ஆடை இடுப்பிலே ஒரு புதிய ஆடையை அடித்து வாயிலை விரலை வைத்துக் கொண்டு ஜலமெல்லாம் மேலே இருந்தார். ஜலமயமாக இருந்தார். அந்த ஜலத்திலே இருந்தார். இலைகளும் சேர்ந்திருந்தார். நாராயணன் என்று பேர். அப்படி இருந்த போதிலும் நான் யாரை இன்னும் செய்தேன் என்றால் எதற்காக ஆயர்பாடியிலே அசோகர் வீட்டிலே வளர்ந்தேன். ஆயர்பாடி ஆமா அசோகர் வீட்டிலே வளர்ந்தேன். ஒரே இரவில் எனக்கு 2 தந்தை 2 தாய்.
ஒரே ராத்திரி. ஆமா. அது எப்படியா? நான் பிறந்ததோ ஆ. அதோ வடமதுராவில் திருக்கோட்டையில். ஆ. அண்ணம்மா அணுக்கள் இருக்கும் திருப்பாட்டியும் சரிதான். சுண்ணங்கள் இருத்துவிடும் எதற்கு வினா? பெண்ணினும் தேவதையும் திருப்பாட்டியுடைய சரிதான். அதுவே அவருக்கும் தேவையை பெற்றாது குழந்தையா தலைப்பிறந்து வசுதேவருக்கும் தேவகன் மனுக்கு. ஆமா வசுதேவ முடியாட்சிக்கும் தேவகன் மனுக்கு. எட்டாவது குழந்தையா தலைப்பிறந்து அம்மா நாயகம் அந்த ரூபத்தில் திருப்பயந்து சரி. என்று சொல்லக்கூடிய ஆயப்படி நந்தகோபுர சோதனை வந்து வந்தோம். அப்ப நான் அசோகமலையை வளர்ந்து வருகின்ற காலத்திலே அம்மாங்களோ என் தாய் தந்தைமார்களோ எங்களை கலைஞர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஐம்பத்தாறு தேசத்திலே அவந்தியமா நகரத்தை ஆண்டு வர முடியாது சிவகாம நிகரிடத்திலே எங்களை மாணாக்கனாக வில்பயிற்சி வர வேண்டும் என்று பகலாமல் இருவருமாத்தானே அழைத்த காலத்திலே நாங்களும் சென்று வில்பயிற்சி பெற்றோம். சிவகாம நிகரத்திலே அவந்தியமா நகரத்திலே அப்படி வில்பயிற்சி கொண்டு வருகிற காலத்திலே அந்த தமிழ்மாபடி வராப்பட்டவர் ராமனபுரத்தை உயர்ந்தவர். அவருக்கு திருமணமாய் ஒரு புத்திரமாய் இருந்தது. ஒரு புதல்வன் இருந்தான். அந்த புதல்வனாய் என்று சொல்ல புதல்வனாகப்பட்டவன் பஞ்சாசனம் அசுரனாகப்பட்டவன் ஒரு நாள் யாகத்தை கெடுக்கவும் அந்த யாகத்திலே கோபம் பிரயோசித்து அவரை சாபத்தை கொடுத்ததனால் இவர்களோ நகரமெல்லாம் சென்று எல்லா ஆலயங்களிலும் சென்று வழிபாடு செய்து வர வேண்டும் என்று அந்த தமிழ்சிவாமன் குடும்பத்தோடு சென்றார்கள். தாய் தந்தை குழந்தை 3 பேரும். அப்படி சென்றவுடனே இந்த சூரனாகப்பட்டவனை எங்கே கொண்டு வைத்திருந்தார் என்றால் அந்த சங்கி நாங்களோ 8600 பேர் மாணாக்கர்கள். 1600 பேர் மாணாக்கர்கள் இருந்தாலும் குருதட்சணை கொடுக்க வேண்டும் என்று கேட்ட காலத்திலே நாங்களோ குருதட்சணை கொடுக்க சென்ற நேரத்தில் ஐயா என் குழந்தையாகப்பட்டது நாங்களோ சரி தேசாந்தரம் சென்று எல்லா ஜலத்தில் நீராடி பாவம் போக்குவதில் சென்றோம். ஆலைகள் வழிபாடு செய்தோம். என் புதல்வன் இன்னும் கிடைக்கவில்லை. 12 ஆண்டு ஆகிவிட்டது. என் குழந்தையை கண்டு கொடுத்தார். அதுவே எங்களுக்கு குருதட்சணை ஆகும். அப்படி உடனே வருணனை வாய்மை அடைத்தேன் கங்கை அடைத்தேன் அழைத்து அப்படி கெட்ட காலத்திலே அது ஆழிய சமுத்திரத்திலே அவனுடைய உயிராகப்பட்டதில்லை. நிலமும் மட்டும் அந்த சங்கு என்று சொல்லக்கூடிய சங்குக்குள்ளே உயிரை மாய்த்து சங்குக்குள்ளே வைத்து மூடிவிட்டான். ஆமா அப்படி மூடிய உடனே அங்கே சென்று எங்கே கங்கை கேட்ட உடனே அதோ இருக்கும் கங்கையில மறைத்திருக்கிறான். அப்படி சென்ற உடனே அந்த உயிர் இருக்கிறது கூடு இருக்கின்றது அல்லவா அந்த கூட்டையை எடுத்து வந்து கேட்டு விஷயமா வந்து அது கொடுத்தோம். சங்குதான் சங்கு துவாகாபுரியா அப்படி தெரியுமா அவர் அர்ப்பணித்த முடியும். எனக்கு இந்த இவை கடன் செய்வதற்குள்ளே இல்லையா என்று எவ்வளவோ தவம் இருந்து உங்களை பெற்றேன். சரி உங்களை வரத்தை பெற்று குழந்தை காணாமல் போனது குழந்தையை பெற்று கொடுத்தது. சரி வணங்க முடியாத கடவுளை என்று எண்ணி பார்க்க முடியாமல் உலகத்திலே உங்களை மாதிரி நான் கண்டறிந்து அன்று முதல் இந்த நாள் வரை விஷயமான வழிபாடு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த வடமுதலை வழங்கி வருகின்ற போது என்ன யாரும் என்ன செய்தார் என்றார் தனியார் கூறியும் அவர் என் தாயாகப்பட்ட போல
இன்னாரின் ஒரு தோற்றம் தெரிகிறதா? இங்க தமிழ்நாட்டுல ஒரு 32 சமா இருக்கு. உண்மைதான். அதுல ஒண்ணுமே தெரியாத ஆள் ஒரு ஆள் தான். ஏன்னா கலங்கம் இல்லாதவர் இருந்தாலும் பகவானே இந்த சமூகத்திற்கு விளக்கம் வர. ஏன்னா கலங்கம் இல்லது. கலங்கம் ஒண்ணு வச்சுக்க வேணாம். ஒண்ணு எடுத்து போகிறது கிடையாது. சின்ன பிள்ளை மாதிரி தான். உண்மைதான். ஒண்ணு கொண்டு போகிறதில்ல. வரும்போது ஒண்ணு கொண்டு வரல. ஒன்பது ஒண்ணு கொண்டு போகிறதில்ல. ஏதோ இன்னொரு சில பாக்கியம், அந்த ஆண்டவனுடைய பாக்கியம், இடம் தாங்கி நம்ம நடிக்கக்கூடிய காலமெல்லாம் பாக்கியத்தை கிடைச்சுங்க. இது பெரிய பாக்கியம். அதுவே உங்களுக்கு என்ன இருக்காங்க? புறச்சலரே கணிகரசு அது மூடி குதித்து வர முதலுக்கு வெளியாய் சிந்த முறைக்கடு விருக்கையாய் திகைத்துவாடி முகம் வார்த்தையின் கணியத்தவாக என்றோம். பெருந்தலைவை கணிகள் கொடு வெப்பாளந்த நிறைவாக சந்திரகோமையும் அதை கூட திட்டம்போது ஆக்கினாயே இறைவா பொருந்தா வரைகள் தீராது. சரிதான். அப்படி நான் இருக்கின்ற போது அவருடைய அரண்மனையில் சென்று சரி என்ன செய்தேன் என்றால் செய்தீர்கள். அந்த உடல் மீது ஏறிய பாம்பு எடுத்து காட்டு அந்த கோப்பையெல்லாம் ஒரு மணி செய்யல. அது மட்டும் இல்ல, அவங்க செய்த காரியத்தினால அவங்க ஆடையெல்லாம் எடுத்து பொன்னை மரத்தை வைத்து அவங்கள சம்போதப்படுத்தினான். அது மட்டும் இல்லாமல் என்னை பார்த்த உடனே அது இருக்க முடியாத குபேரன் பள்ளிகள் இருவர்கள் மனைவிக்கிறவர்கள் சொல்லக்கூடியவர் இருவருமாக தன்னை புன்னமரமாக இருந்தார்கள். அது எங்க பொன்னிமரமாகத்தான். ஆமா ஆயர்பாடிகள் மனையிலே வாயல்படியில் இருக்கவும் என்னை பார்த்தால் நானும் கோவியர் வேதம் செய்கிறேன் என்று பார்த்து என் தாயா சொல்லி கேட்ட உடனே இடுப்பில கைத்தை கட்டி உருளையை கட்டி விட்டது. உருளையில ஏன் இன்னைக்கு நம்ம மாநிலத்தில் விசேஷம் நடக்குது, இந்த நல்ல மோட்சத்துக்கு போற காரியம் நடக்குது, ஏன் உரல் மேல பால் வச்சுக்கிறேன் பகவான் அன்னைக்கு அந்த உரல் மேல ஏறி அந்த தயிர் பால் அறிந்ததும் இல்லாம அவர் சிந்திய பால் கை வந்து அவர் சிந்திய பால் அதுல இருக்கு. சரி அப்படி என்னை வழியை கட்டி விடுறேன் பார்த்து ஒரு நாள் இழுத்து கொண்டு ஓடுகின்ற இடத்தில் அந்த மரத்திலே முடிஞ்சவனுக்கு இருக்கிறார் மரதமாய் முடித்து முன்னாலே இருவரும் இருக்கும் மரம் உரிய வந்து நான் முயற்சியாய் செல்லும் கொண்டு உருளோடி இருக்கின்றேன் பாதத்தினாலே அந்த மரத்தை தொட்டவுடனே வடிநின்று வெடித்து குபேரன் பிள்ளை இருவருமாகத்தானே மலக்கிரமம் மலைக்கிறேன் சொல்லுவேன். ஐயா ஏதாகிபத்தில் எங்களுக்கு கொடுத்த சாபம், எங்களுக்கு சாபம் கொடுத்த நாங்களோ சரி திருமண மாத்திரையாரோ கைலாய பரமனுக்கு ஜலமளிக்க நதியிலே நீராடினோம். திருவாரூர் சுற்று நாராயணப்பட்ட பார்த்தா இப்படி திருவாரூர் நீராடினான் உன்னைமன் மாத்திரை பூ சாபத்தை கொடுத்தான். எம்பெருமான் அதோ 8வது அவதார மாத்திரை ஐயப்பனை பிறந்தார். அவர் பாதம் பட்டால் ஒரு சாபம் நீங்க கொண்டு நாரதன் வைத்த மாத்திரை அவருக்கு ருச்சி மோட்சம் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் அம்மா கம்சனை கொண்டு பார்த்து நாங்களோ பார்த்தோம். தேவர்கள்லாம் வந்தாங்க. அத்தனை 12 ஆண்டுக்கு ஒருவை தேவர்கள் சபை கூடுவது. அப்படி சபை கூடுவதில் அதர்மமா தர்மமா என்று இரு மரங்களை ஒப்பனம் செய்ய வேண்டும். பூமி பாரத்தை குறைக்க வேண்டும். அப்படி பூமி பாரத்தை குறைக்க வேண்டும் என்றால் பார்த்தால் காரியம் வைத்தனாகி கைலாய பரமக்கடவுள் பார்த்த உடனே அதோ மார்க்கண்டேயருக்கு வாரியாய்வு கொடுத்ததனாலே பார்த்தால் காலனாகட்டும் ஓடி வந்து உயிரை பிடித்த நேரத்தில் மாற்றான் ஓடி வந்து லிங்கத்தை கட்டி தழுவினார். லிங்கத்தை கட்டி தழுவி உடனே பாவம் என்று பாராமல் பச்சைக்கு இளம் என்று பாராமல் சிறு குழந்தையை பாராமல் வருபவர் சண்டாடி அரண் ஆலயத்துக்கு உள்ளே வந்து வாசி கைது பிடித்தார். அப்படி அதோ கைலாய பரமக்கடவுள் ஒட்டி உதைத்தான். உதைத்த உடனே 3.25 நாள் காலனாகட்டும் மயக்கம் வாங்கிட்டான். 9 நாளைக்கு மயக்கமாக உடனே இந்த 9 நாளைக்கு இந்த பூமியிலே எவ்வளவு சேனங்கள் உப்புமாது அப்ப அங்க 18 பூமாதேவி பார்த்தது.
ஐயா எங்களால் கொடுக்க முடியவில்லை தாங்கவில்லை அப்படி என்று ஓடி வந்து கெட்ட காலத்திலே நாங்களும் பார்த்தோம் 3 கெட்ட நாட்கள் அடித்தல் படித்தல் என்று சொல்லக்கூடிய 3 கட்டாக ஓடி தேவரை மறைத்தோம். சரி அப்போ 2 ஆண்டுக்கு ஒரு முறை கூடுவது என்ன செய்ய வேண்டும் வழக்கம் பொறுத்திருக்க வேண்டும். அம்மா தங்கா பூமாதேவி என்று உரைத்த நேரத்தில் என் பூமி வாரத்தை குறைக்க வேண்டும் அப்படி என்று கேட்ட காலத்திலே வருகிறது ஒரு ஜீவனை தவறில்லாமல் தண்டிக்க முடியாது. பூமி வாரத்தை குறைக்க வேண்டுமா அதர்மமா தர்மம் மருங்களை இருவரை உற்பணம் செய்ய அதன் மூலியமாக பூமி வாரத்தை அவர் மூலியமாக அப்படி என்று என்ன நடக்குது என்ன நடக்குது என்ன கூத்துதான் எவரவர்களுக்கும் இடவிரோதம் ஏற்பட்டு அவர் மூலியமாக தனி பூமிவாரத்தை குறைக்க வேண்டும் என்று நாங்களும் முடிவு செய்து இந்த தளத்திலே ஏற்றோடு 7 தினங்கள் முடிந்திருக்கின்றது. 7 நாள் சண்டை தொடங்க அவர்களுக்கு உரிய நாட்டை கேட்டு கொடுக்கவில்லை. கொடுக்க துரியோதனன் என்ன முறைத்தான் என்னை மதித்து உன் கையிலே கரம் போட்டு சத்தியம் அது இருக்க முடியாது. சரி அரண்மனை இருக்க முடியாது. தூணிலே சத்தியம் அளித்தான் இடையன் அடையன் அப்படி என்று என்னை கரவரவார்த்தை அது கூட பரவாயில்ல இடையர் என்றார். ஒரு பிராணம் என்ன சொல்லுதுன்னா ஜாதியில் இடையம் கிடையாது. அதாவது கைலாய பரமனுக்கும் பிரம்மனுக்கும் நடுவில் இடையில வந்து நான் ஒரு இடையன் ஜாதியில அதாவது கோகுலத்துல வந்து இடமாதர் கூட இருந்தாலும் இடையில ஒரு சொல்லுது. ஆமா என்ன இடமாதர் இல்லை இடமாதர் கூட சொல்ல அங்க இடையா பால் வாட்ட நிக்குது கவிச்சு வாடிக்குது அப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஐயா பெரியவங்க எல்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாம் எழுதின பிராணம் நம்ம ஒண்ணு சரியான உஷாரம் பார்க்கலாம். சரி இந்த வயசுலயும் ஏதோ சித்தருக்கு ஏற்றவாறு நடத்துறோம். அதனாலே ஏற்று உரைத்த வார்த்தை பிரகாரம் 7 நாள் முடிந்து விட்டது. 8ஆவது நாள் நடக்கின்றது. என்ன பண்ண போறீங்க? போகட்டும். இருந்தாலும் தனத்திலே வணங்க வேண்டிய வாத்தியார் நீங்களும் நானும் இல்லை. நீங்க வாத்தியார் நேரத்தை போய் காரணம் என்னென்றால் வாத்தியார் யாருக்கென்றால் இந்த உலகத்திலே முதல் யுகத்திலே ஆனா உற்பனமாகி முதல் யுகத்தில் ஒரு உலகத்தை அழிச்சிருக்காரு.
தாண்டவம் யாரு? ஆமா ஆமா கைலாய பரமன். ஆமா ஆமா தாண்டவ சாமி ஆடி உலகத்தை ஒரு அழிச்சிருக்காரு. இரண்டாவது பிறப்பு தான் உமையோட மணந்தது. ஆமா ஆமா அப்படி திருப்புராதிகளை எடுத்து சம்மானம் செய்ய வேண்டும் என்று அந்த திருப்புராதிகளை சம்மானம் செய்ய வேண்டும் போல காலத்திலே அவரோட ஆயுதம் இல்லாமல் அவர் பிரபலத்திலே வாங்கிய மரத்தின் பிரகாரம் நாங்களும் ஓரியின் வழியாக பிறந்தவராக இருக்கக்கூடாது, ஆயுதத்தெல்லாம் இருக்கக்கூடாது வாங்கிய வரத்தின் பிரகாரம் இந்த 3 கட்டாயங்களும் புறப்பட்டு போகின்ற போது கைலாய பரமன் கண்ணை சிருஷ்டிப்பு செய்தார், வாயை திறந்தார். வாயினால் தீ பரவியது, திருமலையில் தகனமானார். ஏன்னா எத்தனையோ கூத்தாடி சொல்றாங்க அவங்க பார்த்து அம்பாள் தான் உற்பத்தி ஆக்குனாங்க. அது அவங்க புராணம் சொல்லும். அன்று முன்பே உண்மைதான். யார் கைலாய பரமக்கிடம் தாயும் இல்லாமல் தகப்பை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். உருவமே இல்லாத ஜோதி. அருணாசல புராணம் படிச்சா கண்டிப்பா தெரியும், படிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா அன்றும் இருக்கிறார் உருவமே இல்லாத ஜோதி. ஆமா ஆமா அந்த வாத்தியார் என்ற வார்த்தை கைலாய பரமனுக்கு மட்டும்தான் பொருத்தம். சரிதான் சரிதான். அப்பேற்பட்ட ஐயாவுடைய பார்த்துக்கும் வணங்கி சொல்லி சொல்லி பிறநாடகம் அம்பாள் ஜெகரட்சிக்கு அன்னை அவர்களுடைய பிள்ளைதான். இறைவனாக இருந்தாலும் சரியா மாறிடாக இருந்தனர் பின்னர் முனிவர்கள் அவசரமான பேர்கள். அம்பாள் தோற்றம் இல்லாமல் அவங்க பிராணம் சொல்லுது, உலகத்தில் வேற யாரும் தோற்றம் இல்லை. அப்படி இந்த அம்பாளுடைய பிள்ளைகள் தான் அமர்ந்திருக்கவங்க எல்லாம் ஆலயத்தில் இருக்காங்களே, பிரம்மாவிலிருந்து அனைத்து தேவர்களும் அம்பாளுடைய அப்பேற்பட்ட அம்பாளுடைய பாத்து எல்லாருக்கும் தாயாக அம்பாளுடைய பாத்துக்கும் இன்று உபயதாரம்
என்ன கொஞ்சம் முனீஸ்வரன் தானே? முடிஞ்சோம். ஐநாறுலாம் இருக்கா? ஐநாறுலாம் இருக்கா? ஈஸ்வரகட்டம். ஆமாம். சொல்லுங்க பேர் ஐநாறு கோயில் சப்தமுனீஸ்வரர். சப்த முனீஸ்வரர். அதாவது முனீஸ்வரனா சப்தனா அதெல்லாம் பரமனை குறிக்குது. பரமனை குறிக்குது. முனி ஈஸ்வரர் அப்படின்னா அவருடைய மறுபிறப்பா கூட இருக்கலாம். யாரு? சிவனுடைய மறுபிறப்பா கூட இருக்கலாம். சரிதான். ஏன்னா எத்தனையோ உருவங்கள் எடுத்திருக்காரு. 64 உருவம் இல்ல இவரும் 64 உருவம் எடுத்திருக்காரு சிவபெருமான். அப்படி 64 உருவம் எடுத்த சப்த முனிவர் சப்த முனீஸ்வரன். சக்தி முனீஸ்வரன் ஐயாவுடைய பார்த்துக்கும் இன்னும் இதர தெய்வனுடைய பார்த்துக்கும் ஹரிகர சுதன் ஐயனாருடைய பார்த்துக்கும் அம்பாள் முத்து மகமாரியுடைய பார்த்துக்கும் எல்லை காவலாய் இருக்கிற எல்லப்படை நம்மளுடைய பார்த்துக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் கோட்டான கொடி வணக்கம். இந்த உபயதாரர் இன்று உபயதாரர் சிவசங்கரன், பிரேம்குமார், வரலட்சுமி குடும்பத்தார் யாவற்றும் ஒன்றாக சேர்ந்து ஐயா இந்த விழாவை சிறப்பான முறையிலே இன்று 15 நாள் இன்னைக்கு 16ஆம் நாள் இந்த சிறப்பான முறையில் நடத்தி வர முடியாது. அனைத்து உபயதாருடைய வாழ்த்துக்கும் இதற்கெல்லாம் தலைவர் துணையாக இருந்து வரும் ஐயா ராஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஐயா வீரவாளர் ஐயாவுடைய வாழ்த்துக்கும் இன்னும் ஊர் பொதுமக்களுக்கும் நாட்டாமை பஞ்சாயத்து கிராமவாசிகள் நாடக ஆசான்கள் சம்பாசம் கிடையாது நாடக பிரபுடைய கற்பிலை சில தாய்மாருடைய பார்த்துக்கும் அரிய கோட்டான வணக்கம். இந்த நமக்கு ஒரு நாள் கேளிக்கை எத்தனையோ ஆசான்கள் பெரியவர்கள் போன பாதையில் போக தெரியாது. ஏதோ கொடுத்துருக்காங்க, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். சரி, அப்படி அதற்காக இந்த இரவு தாமரத்தை வாரி வழங்கிய ராஜேந்திரன் உட்பட சூரிய பிரகாஷ் சொல்லக்கூடிய சூரிய பிரகாஷ் ஆமா என் நண்பர் சூரிய பிரகாஷ் ஐயாவை பார்த்து இன்னைக்கு கூப்பிட்டா காசு வந்துட்டேன் ஐயா காசி சரிதான். காசினா நம்ம போக முடியாது. ஆமா சூரிய பிரகாஷ் ஐயாவுடைய பார்த்துக்கும் ஏனைய நாடக ஆசானுடைய பார்த்துக்கும் எத்தனையோ ஆசான் நடத்திட்டு போறீங்க வராங்க. இந்த மாதிரி வராங்க. ஆனா அண்ணனுடைய பார்த்துக்கும் இந்த அரிய கற்பநாயகன் கோட்டான வணக்கம். மிருதங்க வித்தவனாத்தானே குறிஞ்சிப்படி அடுத்த கல்பனை சேர்ந்த என்னோடு 10 ஆண்டு காலமாத்தானே பணிபுரிந்து வர முடியாது. சரண்ராஜ் என்று சொல்லக்கூடிய வயதிலே சிறுபிள்ளையாக இருந்தாலும் மிருதங்க சக்கரவர்த்தி என்று பேர் வாங்கி கொடுத்து கன்னியாகுமரி காஷ்மீர் வரையும் போகக்கூடிய சென்னை மாநகரம் போய் நடத்திட்டு வந்தோம். அதான் மானம்பாக்கத்தில் வெக்காளியம் போய் அப்பேற்பட்ட பேர் வாங்கி கூட சரண்ராஜ் ஐயாவுடைய வாழ்த்துக்கும் இன்னும் அதோ குறிஞ்சிப்பாடி ஒரு எலும்பு வச்சுக்கிட்டு அடிக்கிறான். ஆமா அப்போ 3 கட்டை எடுத்து என்ன பண்ணுவோம். 10 ஆண்டு காலம் ஆத்தானே எவ்வளவு கஷ்டங்கள் மனதில் இருந்தாலும் எவ்வளவு குடும்பத்தில் சச்சராட்டம் இருந்தாலும் நாடகம் என்றால் தவறாமல் வரக்கூடிய அதுதான் நாடகக்காரங்களுக்கு அழகு. சரிதான். சில பேர் கிளம்பு போய் சொல்லுவாங்க எங்கள் மாமியார் உடம்பு சரியில்லை, எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லை. சரி சொல்லக்கூடாது. ஊருக்கார நம்பி பார்க்கறதுக்கு நீங்கள் முக்கியமாக மாற்றி நீங்கள் வரலன்னா என்ன சொல்லுங்க சொல்றது. அப்பேற்பட்ட நல்ல உடம்படுத்தேன் கண்ணாச்சியோட பார்த்துருக்கோம். இதோ குறிஞ்சிப்பாடி சேர்ந்த வச்சேப்பன் சொல்ற அடகாசி ஐயாவோட உங்களுடைய பார்த்துக்கும். ஆமா அது மட்டும் இல்லாமல் வடகத்தை சேர்ந்த குமாரசாமி சமைச்சார் அடகாசி ஐயாவுடைய பார்த்துக்கும் சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று கம்பெனியே ஆமா கம்பெனி ஏனைய நாடகாசியோட பார்த்துக்கும் அதோ அடியே கோட்டான வணக்கம்.
நம்மை போல் ஒரு காலத்தில் அவர் நாடக கலைஞராக அவர் இருக்குமே சமட்டி குப்பை சொல்லப்பட்ட அன்னகரையிலே வேறு புகழ் கொண்ட ஒரு நாட்டாமை ஐயா சமட்டியார் சுந்தரமூர்த்தி சமட்டியார். சுந்தரமூர்த்தி சமட்டியார். ஆமாம். சரிதான். முதல்ல சமட்டி அறிமுகமாகி 6 ஆண்டு 7 ஆண்டு காலமா நம்ம கும்பல் தான் நடத்திட்டு இருக்கு. சரிதான். ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு யார் வந்தாலும் சரிதான், நீங்க தான் வரணும் பாருங்க. மேல அன்பு கூர்ந்து எனக்காக கொண்டாடப்பட்ட ரூபாய், இந்த கும்பலுக்கு அடியாக இருக்க முடியாது எனக்காக என்மேல் பற்றுதல் வைத்து எனக்காக கொண்டாடப்பட்ட ரூபாய் 101. சரிதான். ஐயாவுடைய குடும்பங்களும் இது வர்க்கங்களும் வாலிபல் வல்லமைக்கு வீரபல் செல்வங்களும் மார்க்கெட்டிங் ஆய்வு பெற வேண்டும் என்று ஐயா அம்மாவும் இருக்காங்க. கைலாய பரமன் பார்வதி போல அவங்க இன்னும் 100 ஆண்டு வாழணும். சரி இருக்கணும். அம்பாவை வேண்டிக்கிறான், இருக்கிற தெய்வங்கள்லாம் வேண்டிக்கிறான். சரிதான். சுந்தரமூர்த்தி ஐயா சுந்தரமூர்த்தி சமட்டியார். ஏன்னா சொல்ல வேண்டாம், நான் போனாக்க இப்படிதான் செய்யணும், இப்படிதான் போகணும்னா ஊருக்காரங்களே யாரும் தலைனாலும் ஒன்றே 2 செய்வேன். ஆமாம் ஆமாம். ஆளை பார்த்தா அப்படிங்க தவிர சிறப்பாக சும்மா சொல்லுவாங்களே, எடுக்க மாளாது பேர்பட்ட வந்தாலும் குறை சொல்லுவேன். ஆமாம், எடுக்க மாளாது, பட்டினையே பால் பாய்க்கும், குட்டிலேயே பூஷணங்களும், குட்டலையே குதிரைங்களும் அந்த மாதிரி ஐயா ராஜேந்திர ஐயா நடத்துறாரு. அவர் போல சிறப்பான செல்வங்கள் எல்லாம் மிகுந்த ஒரு சிற்றரசரை போல இருக்கின்றார் சமட்டியார். ஐயாவுடைய பார்த்திருக்கும் அரியர் கோட்டான வணக்கம். இருந்தாலும் அத்தை மக்கள் எதிர்பார்த்து வண்ணமா இருப்பாங்க. ஆமாம், எங்க வீட்டுக்காரங்க இப்படி இருப்பாங்க. ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை இருந்தாலும் அத்தை பிள்ளை பார்க்கணும். ஆமா, அத்தை பிள்ளைகளை பார்க்கணும் நினைக்கிறேன். ஆமா, அதனால பண்ணிருக்கோம் சீக்கிரம். இப்படியாக பகவானப்பட்டவர் ராஜாக்களை பார்க்க வேண்டும்.